அரசியல் நெருக்கடியை உணர்ந்த நிலையில் இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம். இது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை செய்து வருகிறார்கள். இது தவிர்க்க முடியாததுதான். இந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் நடந்தது. ஆனால் இடையிலே இருந்தவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள், அவதூறு பரப்பினார்கள். பேரம் பேசுகிறார் திருமாவளவன், துணை முதலமைச்சராக முயற்சிக்கிறார் திருமாவளவன், முதலமைச்சராவதற்கு இன்னொரு புறம் தூது அனுப்புகிறார், காத்திருக்கிறார் என்றெல்லாம் வாய்ப்பு வந்தபடி அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். ஒவ்வொருவருக்கும் இந்த தேர்தல் முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அளவுக்கு அறுதி பெரும்பான்மை என்று ஒருவருக்கும் அளிக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சி என்கிற இடத்தை பிடித்தது. ஆட்சி அமைப்பதற்கு கூடுதலாக 11 இடங்கள் அல்லது 12 இடங்கள் தேவைப்பட்டன. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கே திணித்துவிடக்கூடாது, மறு தேர்தல் உடனடியாக வந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு ஆதரவளிப்பது அவசியமானது என்பதை உணர்ந்து காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளாகிய நாம் அரசியல் நெருக்கடியை உணர்ந்த நிலையில் இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம். இது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை செய்து வருகிறார்கள். இது தவிர்க்க முடியாததுதான். இந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இதில் வருத்தப்படுவதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ எதுவும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருந்தோம். இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக, பாஜக இடம்பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது, ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என்பதை மட்டுமே நாம் ஒரு இலக்காக வைத்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டோம். தீவிரமாக அவர்களை எதிர்த்து களமாடினோம். நாம் எதிர்பார்த்ததைப் போல அதிமுக, பாஜக கூட்டணி வீழ்த்தப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா ஒரே ஒரு இடத்தில்தான் வெற்றி பெற்றது. அவர்கள் இங்கே பெரிய அளவில் அரசியல் செய்ய விரும்பினார்கள், காலூன்ற விரும்பினார்கள். அவர்கள் முன்வைத்த சதி முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு விட்டன. அந்த வகையிலே நாம் மேற்கொண்ட முயற்சி வெற்றிதான். ஆனால் தவேக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது. தேர்தலுக்கு முன்பே இதை நாம் கணித்தோம்.
இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறித்தவ பெருங்குடி மக்களின் வாக்குகளையும் பெருமளவில் தாவேகா பிரிக்கும். அதுதான் அவர்களின் ஒரே குறியாக இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்களை பெற வாய்ப்பில்லை. குறைந்த இடங்களில் ஆட்சியை கைப்பற்றுகிற வாய்ப்பை இழக்கும் என்ற ஒரு யூகம் நமக்கு இருந்தது. அதாவது திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் கிடைக்காது, ஆனால் தனிப்பெரும் கட்சியாக அது வெற்றி பெறும் என்று நான் யூகம் செய்துதான் நானும் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், தமிழ்நாடு அரசியலில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று எண்ணி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தேன். தேர்தலுக்கு பின்பு தாவேகா பெறுகிற வாக்கு சதவீதத்தை வைத்து அரசியல் சூழல் வெகுவாக மாறும், அணி சேர்க்கைகளும் மாறும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் கூறியதை நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்திருக்கக்கூடும். ஆதரவு அளிப்பது என்று முடிவெடுத்தால் நாம் அமைச்சரவையில் சேர வேண்டும் என்பதுதான் தோழர்களின் கருத்தாக இருந்தது. ஆகவே அடுத்த நாள் காலையில் நான் பொதுச் செயலாளர்களோடு மீண்டும் கலந்து பேசி அதன் பிறகு முடிவை அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். 11 மணிக்கு நான் செய்தியாளர்களை சந்திப்பதாக எங்கும் சொல்லவில்லை, அல்லது 4 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறேன் என்றும் நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. பொதுச் செயலாளர்கள் மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை வந்து சந்திப்பதற்கே 12:45 12:50 என்று ஆகிவிட்டது. 9ஆம் தேதி பகல். அதன் பிறகு கலந்து பேசினோம். நிறைவாக நாம் கம்யூனிஸ்டுகளைப் போலவே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுத்து தாவேகாவுடைய முன்னணி தலைவர்களுள் ஒருவராக இருக்கிற தம்பி ஆதவ் அர்ஜுன் அவர்களை வரவழைத்து அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குவதற்கு 3:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. இதுதான் நடந்தது. ஆனால் இடையிலே இருந்தவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள், அவதூறு பரப்பினார்கள். பேரம் பேசுகிறார் திருமாவளவன், துணை முதலமைச்சராக முயற்சிக்கிறார் திருமாவளவன், முதலமைச்சராவதற்கு இன்னொரு புறம் தூது அனுப்புகிறார், காத்திருக்கிறார் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகளைப் போலவே நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு என்று நாம் அறிவித்ததும் அவர்கள் அனைவரின் முகத்திலும் கரி பூசப்பட்டது. அவர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். அவர்கள் சொன்னதைப் போல எந்த நிலைப்பாடும் நாம் எடுக்கவில்லை. யாரோடும் பேரம் பேசவில்லை, யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. இடதுசாரிகள் எடுத்த முடிவே சிறுத்தைகளின் முடிவு என்பதை உறுதிப்படுத்தினோம். ஆகவே அது வெறும் அவதூறு என்பது உறுதியாகிவிட்டது.